சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இந்த வருஷம் 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா கூலி, இன்னொன்று ஜெயிலர் 2. இந்த 2 படங்களுமே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட பேன் இண்டியன் படம். மேலும் இப்போ ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங்கில் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு இருக்காரு. மேலும் 2ஆம் கட்ட ஷூட்டிங் கேரளாவில் இருக்கிற அட்டப்பாடியில் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் ரஜினியோடு சேர்ந்து நம்ம பாலையாவும் இந்த ஷூட்டிங்கில் கலந்து கொண்டு இருக்காராம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெயிலர் 2 படத்தில் ஒட்டுமொத்த மலையாளம் இண்டஸ்ட்ரியை இறக்கியிருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாலையா, நாகார்ஜுனா போன்ற மிக முக்கியமான நடிகர்களும் கூட சேர்ந்து நடிக்கிறாங்க. இதனால் இந்த படம் திகட்டுற மாதிரி இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு. ஜெயிலர் 1ல் சில பேரோட கேமியோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் ஏகப்பட்ட கேமியோஸ் இருக்குமோ, அதனால் படம் எடுபடாமல் போயிடுமோ, பார்ட் 2 வந்தாலே எடுபடாமல் போயிடும். அந்த நிலமை இந்த ஜெயிலர் 2 பக்கம் இடத்துக்கும் வந்துடுமோ அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் தான் செய்யுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி நம்ம ரஜினியோடைய கூலி படம் ரிலீஸ் ஆகுது. இந்த கூலி படம் பார்த்தீங்கன்னா பேன் இந்தியன் படமாக உருவாகியிருக்கு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத்தம் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷோபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. மேலும் இந்த படம் எல்சியூவில் கனெக்ட் ஆகுதோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறதா சொல்லப்படுது. லோகேஷ் மறைமுகமாக எல்சியூ வச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் இந்த படம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. படம் ரிலீஸ் ஆனதான் நமக்கு தெரிய வரும். ஆனால் ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் கேமியோஸ் இந்த படத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. அமீர்கானுமே பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு ரோலக்ஸ் மாதிரி ஒரு வெயிட்டான ரோலில் நடிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சமீபத்தில் தான் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கும் விட்டுருந்தாங்க. சிட்டுக்கு வைப் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பாடல் எல்லாத்துலேயும் ட்ரெண்டிங்கில் பட்டி தொட்டியெல்லாம் வைப்பில் போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய 2வது சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த பாட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெட்ரோ சாங். இந்த பாட்டில் ஒரு பழைய ரெட்ரோ பாடலை தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் யூஸ் பண்ணியிருக்காராம். மேலும் இந்த பாட்டில் ரஜினியோடு சேர்ந்து பூஜா ஆக்டே நடனம் ஆடியிருக்காங்க. இந்த பாட்டு கண்டிப்பாக காவாலா பாட்டை மிஞ்சும் அளவுக்கு இருக்கும் என தகவல்கள் வந்திருக்கு. மேலும் இந்த பாட்டு அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த பாட்டுக்கான கிளிம்ஸ் வீடியோவும் பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு நாட்களில் வர அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக சேரும்.